ஆனந்தமாக வாழ வேண்டிய உங்க வாழ்க்கைய இப்படி அச்சத்திலேயே அழிச்சுக்க போயிருக்கிறான். ஆறாரும் உங்க தயவுல நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா நீ அவன் தயவுக்காக உண்மையை அழிச்சு கொண்டிருக்கிற. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. முடிவு எனக்கு சாதகமாக அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அவள் விருப்பம் என்னவோ ஆண்டவனுக்கு தாண்டா தெரியும். உனக்கு அவளுடைய விருப்பம் தான் முக்கியம் இல்லையா? ஆண்டவன் முக்கியங்களா? யாரும் அவங்க நிதிய நாயகி என்கிட்ட சொல்லக்கூடாது. அப்படி ஒன்று என்ன அத்தி கூட்டால் போல உனக்குத்தானே தெரியும். அக்காவோட கல்யாணத்திற்காக அங்க இங்க ஓடி தீர்ந்ததால கொஞ்சம் லேட்டா போச்சுடா. அதுதான். ஆமா, கல்யாண விஷயம் என்ன மாதிரி? மாப்பிள்ளை பார்த்து பொம்பளை பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதான் அப்புறம் என்ன கொட்டிட வேண்டியது தானே அவளத்தை. சரி, அதற்கான ஆயத்தங்களைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. கையில கல்யாணம். சரி, உன்னோட கையாளதான் மாப்பிள்ளை சாலியை வாங்கி கட்டணும் என்று அக்கா சொல்றாங்க. அதை நிறைவேற்றுகிறார். என்ன மதம் சொல்லுங்க? வீட்டில் பெரியவங்க இருக்கும்போது என்ன எடுக்காது? அதை பற்றி எனக்கு தெரியாது. அக்காவோட ஆசையை நிறைவேற்றியது, நிறைவேற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு தான். ஆமா, என்று ஏதோ பேச வேண்டும் என்று சொன்னதாக யாரு சொன்னானே? அது ஒண்ணுமில்லை. வார ஆடி மாதம் அம்மம்மை திருவிழாவை அதை பற்றி பேசலாம் என்றுதான்டா வரை சொன்னேன். ஓ, நான் மறந்தே போயிட்டு கொண்டாட வேண்டியதானே. நீ 3 வருடமாக இங்கு இல்லாதான நாடகம் எதுவுமே போடவில்லை. வேறு நிகழ்ச்சிகள் தான் நடத்தினோம். ஆனால் இந்த வருஷம் கட்டாயம் நாடகம் போட்டே ஆகணும்டா. அதுதான்டா என்னுடைய ஆசை. அதனால இல்ல போட்டுட வேண்டியதானே என்னுடைய நாடகத்தை. வைதவை இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமான முறையில நடிக்கலாம் இருக்கு. அதுதான் உன்னோட கதையில வர்ற வில்லனாக நான் நடிக்கிறேன். கதாநாயகனாக நம்ம செல்வத்தை போடு. ரொம்ப பிரமாதமாக உன்னோட கதை. ஏண்டா மதன், என்னுடைய கதையில நீ என்றைக்கும் நாயகன் தாண்டா. வில்லன் அது இதன் ரவி, மதன் சொல்றதுலேயும் ஏதோ நியாயம் இருக்கு போல இருக்கு. நீ அவன் சொல்ற வழியே செய்து விடு. ஓகே, நீங்கள் எல்லோரும் ஓகே என்றால் எனக்கு ஓகே தாண்டா. ஓகே, நான் அப்புறம் அப்படி பண்ணுறேன். பாய் பாய். என்ன கோட்டையை பிடிக்க திட்டம் போட்டு இருக்கிற? கோட்டையா இல்ல, தேன் கூட்டை எப்படி உடைக்கலாம் என்று என்றா சொல்ற மதன்? என்ன சொல்ற? ஆமா ஆமாதியா மஞ்சுளா ஒண்ணு பழைய கதையா சொல்றான். கதையை மஞ்சுளா விரும்பல. அவ விரும்புற எந்த ஆதாரமும் இப்போ பொண்ணுங்கள் எல்லாம் பணத்தை கண்டுட்டா ஏதோ வெறியாகிறாங்க. அதனாலதான் சொல்றேன், அது காதல் தெரிவித்த உடைச்சே ஆகணும்டா. அவசரப்படாதே மதன், ஆத்திரத்தில் அறிவை இழக்காதே.
எதையும் நிதானமாக சிந்தித்து செய்ய வேண்டும். நிதானம் 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 இதை சொல்லியே என் பொறுமையை விளக்க செய்கின்றாயா? ஒருத்தவன் பூமியாண்டான் என்பதை மறந்து விடாதே மதன், மறந்து விடாதே. அது புராண காலம். இப்போ நடப்பது கலியுகம். பெட்டொன்னு சுந்தரன் அப்படின்னா தாண்டா இப்போ வாழலாம். வாழணும் என்பதற்காக வரலாற்றை குறைக்காதே. வரலாறு என்றைக்குமே நமது முன்னோடி. முன்னோடியாக வாழ்ந்தவர்கள், உன் நம்பிக்கை படைத்தவர்கள் என்பதால நீ மறந்து செய்யாது. மறக்கல. அந்த காலத்துல வாழ்ந்தவங்க முன்னம்பிக்கை படைத்தவங்கள் என்று சொல்லி சொல்லியே நாங்கள் எல்லாம் முட்டாள்தனமா வாழ்ந்துட்டோம்டா, முட்டாள்தனமா வாழ்ந்துட்டோம். வாழ்க்கை என்றைக்குமே வழிமாறக்கூடாதுடா. அது வளமாக அமையும். அப்பத்தாண்டா வசந்த காலமே உதயமாகும். வசந்தத்தை எதிர்பார்த்து என் வாழ்க்கையை வாழ்வழித்து போக நான் விரும்பலடா. வளமாக்குவதற்கு ஒரு வழி சொல். வழியா? என்னடா வழியா? சொல். என்ன செய்யலாம்? வந்துட்டடா வழி. அங்கே பார். என்ன சொல்றது? அங்கே பார். உன்னோட ஆளோட அப்பன் மாமா, 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 அழகான பொம்பளத்திலே வச்சுருந்தா ரோட்டான பாரவன் போறவன் இல்லை. பாபா பாபா தான் கூப்பிடுறேன். காலம் கட்டு போச்சு. மாமா, 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 பாபா ஒன்றும் பாருடாது. அதை சாப்பிடுங்களா? நீங்களாப்பா நீங்களாப்பா கூப்பிட்டு ஆமாங்க மாமா. யாருக்கிறானா பாவா? மழைக்காலில் சென்றாலும் பன்னி கொப்பளத்தை பாஞ்சாலும் எவ்வளவு குடி குடித்தாலும் வரி வலித்தாலும் கந்தசாமி நிதானம் தவற மாட்டான். மச்சான் அடக்கி வாசி. அமைதியை பேணுவோம். பெரியவரு, நாங்க உங்களை கிண்டல் ஒன்றும் பண்ணலையே. இவன் பேர் மதன். விஷயத்தை மாமா கிட்ட என்ன தம்பி, என்ன விஷயம் ராம்பி? வேற ஒன்றும் இல்லை மாமா. வந்து நம்ம ஊரில் தான் பஸ்வட்டம் ரொம்ப கஷ்டம் தானே. அதனால ஒரு மின் பஸ் ஒன்று வாங்கி கொள்ளலாமல் இருக்கு. அரசுக்கார் உங்களை டிரைவராக அதனால்தான் உங்களை தேடி வந்தேன். அதுக்குத்தான் பெரியவரே உங்களை ரயிலா போடணும்னு சொல்லி இவங்க அம்மா சொன்னவா. அதனாலதான் நாங்கள் உங்களை தேடி வந்த. நாங்கள் வேறொரு பிரச்சனை இல்லை. என் தங்கச்சி என்னதான் ரொம்ப பாசம் தானே. நீங்க சொல்லி அனுப்பியிருந்தா நானே ரெண்டு வந்திருக்கேன்.
தேவையில்லாம மாப்பிள்ளை விட்டு அது மாப்பிள்ளையோட கடமை அல்லவா அவனை தேடி வாரது. அதுவும் பெரியவரே, நீங்கள் இந்த அகில இலங்கை போக்குவரத்து சபையில எக்ஸ்போ டிரைவராம் என்று எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தானே தெரியும். தம்பி, அது வேண்டாக்கா அந்த பழைய கதைகள் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துவீர்கள். நான் ஓடின ஓட்டம் என்ன, ஆடின ஆட்டம் என்ன, ஓட்டத்தை பார்த்து என்ன எனக்கு பின்னால ஓடி வர கேட்ட பொண்ணுங்களை திடீராப்பா. அதெல்லாம் தம்பி, இந்த முடத்துல வெட்டுற வெட்ட பார்த்தா அந்த பள்ளிக்கூட பொம்பளை என்ன பின்னால இருக்குதாப்பா. எல்லாம் அநியாயமா போச்சு. பெரியவர், இவர் 3 வருடம் சவுதியில போய் உழைச்சி வந்திருக்காரா? இருந்தாங்க சவுதி என்று சொன்னோடனே மாமா சரணடைஞ்சாங்க. என்ன உங்களுக்கு தெரியலையா? நான் தான் செல்லத்துடைய மகன் மதன். எந்த செல்லத்துறா? அந்த கணக்கான செல்லத்துறா? நானாக இந்த மகன் செல்லத்துறை அவற்ற மகன் தான். அதை கண்ணடி செல்லத்துடைய மகன். அப்பா, உங்க அம்மா வந்து எனக்கு கல்யாணம் முடிச்ச வழியில தங்கச்சி. பெரியவர், இப்பதான் நீங்க எங்கட ரூட்டுக்கு வந்திருக்கீங்க. அதுதான் முறை. தம்பி மகன் கல்யாணம் கட்டின வழியில உங்க அம்மா எனக்கு தங்கச்சி கூட. அதுதானுங்க நான் உங்களை மாமாண்டு கூப்பிட்டேன். எனக்கு அந்த அம்மா சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, இனி எனக்கு வேலை இல்லை, நீங்கள் தானே ஒன்றுக்குள்ள உண்டாயிட்டீங்கன்னு. இப்ப நான் வரக்கா? ஐயா, அதனால என்ன கவலை? நம்ம மதம் தானே மனசு வச்சுட்டா. இனி உங்களுடைய வீரத்தை காட்ட வேண்டியான சுழற்கள் மடக்கள். தம்பி தம்பி, ரொம்ப குறும்புத்தனமா தமாசா பேசுகிறாப்பா. வயசு வேற போயிட்டு இருந்தாலும் என்ன மதிச்சு நடந்திருக்கிறா. மறக்கவும் முடியாமல் இருக்கு. நீங்கள் மறந்தாலும் நாங்கள் மறக்க மாட்டோம் மாமா. நீங்க தான் பாபா என்னுடைய விழிவர்களுக்கு எந்த மாற்றமே இல்லை. இதுல 1000 ரூபாய் அட்வான்ஸாக வாங்கிக்கிறது. மாதம் 5000 ரூபாய் சம்பளம். தம்பி, இந்த ஊரில குடியானோர் கூட கூலிக்கு கூட கேட்கிறாங்க. இப்ப நீங்க இவ்வளவு தொகையா தந்தா உங்களை கேள்வியெல்லாம் மன்னன் இருக்கா? நாங்க எல்லோரும் நல்லா இருக்கிறோம் மாமா. இந்த மதம் எவ்வளவு கஷ்டப்படுறா மாமா. ஏறிங்க நீங்க இந்த நாட்டு கிழக்கெல்லாம் குடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. குறையும் கணக்காக
மாமா மேல மாப்பிளைக்கு நல்ல அக்கறைதான். எது என்ன பெரியவரே, உங்க வாடு வெளிநாட்டு சரக்குல குளிக்க வேண்டியதானே. இதையெல்லாம் செயல்ல காட்டுகிறார். அப்பதாண்டா புரியும் மாமாக்கு இந்த மாப்பிள்ளை எப்படியான பாபா. நாளைக்கு காலையில 8 மணிக்கெல்லாம் நாங்கள் பத்திரிக்கை வந்திருக்கோம். சரி தம்பி, போயிட்டு வாங்கினதோ நல்லா பூண்டு கல்லடிங்கன்னா கணக்காகுது. 1000 தந்துருக்குற. என்ன பெரியவர் மகன் வார்த்தைக்கு வார்த்தை மாமா மாமா என்று கூப்பிடுறாங்க. நீங்களும் ஒரு தடவை கூட மாப்பிள்ளை என்று கூப்பிட ஏன் பெரியவர் கொஞ்சம் குறும்புக்கார தம்பி, குறும்பு தமாசா தான் பேசுறீங்க. சரி, மாப்பிள்ள பிரச்சனை இல்லை. மாப்பிள்ள மாப்பிள்ள நான் போயிட்டு வரேன். சரி ஓகே பாய். போயிட்டு வாங்க பெரியவர். எனக்கா குடிக்காதீங்கோ, மதவழியில விழுந்துருக்கீங்களா? மாமாவை மடக்கிட்டேன்னு சொல்லி மகிழ்ச்சி கொள்ளாத. மச்சினிய மடக்கணும்டா, அங்கதான் விஷயமே இருக்கு. சொல்லடா. என்னோட எண்ணங்களும் மாறுபட்டது. இருக்கிறன் வேலை மடக்கிறன் மஞ்சளா என்னும் மானை. என்னோட முயற்சிக்கு என்னோட நல்வாழ்த்துக்கள். பாய் பாய். அன்பு காட்டி ஆதரவு வச்சுக்கிறோம். அடித்தா கூட தாங்கிக்கிற சக்தி எனக்கு இருக்கு. ஆனா தாய அதற்கு நான் அருகதை இல்லாதவன் மட்டும்தான். அருகதை இல்லாதவன். அம்மாவை காப்பாற்ற முடியாத நான் ஆண்டவனுக்கு அர்ச்சனை செய்தால் என்ன, 1000 பேருக்கு அன்னதானம் வச்சால் என்ன? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியவில்லை. புரியாமல் செய்த தவறானதான் மஞ்சுளா அன்றைக்கு அணுவணுவா வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வேதனையா? உங்களுக்கா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்று புரியவில்லை. சொல்லுங்க. முகத்தில சிரிப்பும் உள்ளத்தில நெருப்புமா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் யாருமே நம்ப மாட்டீர்கள். ஆனால் அதுதான் என்னுடைய வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கை திசை மாறி போவதற்கு தானே காரணமாக அமைந்து விட்டேன். தானே காரணமாக அமைந்து விட்டேன்.
சூழ்நிலை தெரியாமல் தவறு செய்துவிட்ட சூழ்நிலை கைதி அம்மா நான் சூழ்நிலை கைதி. செல்வம், நீங்கள் எல்லாம் பேசி என்னை குழப்பி விடுகிறீர்கள். உன்னை குழப்பல மஞ்சுளா, நான் உன்னை குழப்பல மஞ்சுளா. என் உள்ள குமுறல உங்கள்கிட்ட சொல்லணும் போல இருக்கு. ஏனென்று சொன்னா உன்னை பார்த்த உடனே ஏதோ ஒரு இனம் புரியாத பாச உணர்வு உன்னிட்ட சொல்லணும் என்று தூண்டுது. அதுதான் ஏதோ உன்னிட்ட சொல்லுவதன் மூலம் எனக்கு ஏதோ நிம்மதி, ஏதோ ஒரு நிம்மதி கிடைக்கும் போல இருக்கு. சொல்லுங்கள் செல்வம், சொல்லுங்கள். என்ன விஷயம்? சொல்லணும் என்று மனசு துடிக்குது, ஆனால் வார்த்தைகள் தடுக்குது. தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை. என் தந்தையை நான் இதுவரை பார்த்ததும் இல்லை. அவர் பேசின ஒரு வார்த்தையை கூடி நான் கேட்டதும் இல்லை. தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக இருந்து என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வைப்பதற்காக வெட்ட வெளியிலே கொளுத்தும் வெயிலிலே அவர் பட்ட கஷ்டங்களை சொல்வதென்றால் வார்த்தைகள் சொற்று கிடையாது, கிடையாது. எதுவுமே பிடிப்பில்லாத போக்கு எனக்கு, எதிலுமே தெளிவடையாத தன்மை. என்னையே நான் மறந்து விட்டேன். அப்புறம் நாடகம், சினிமா, விளையாட்டு என்று என் காலங்கள் உருண்டோடி துன்பம் மறுபுறம் படுத்த படுக்கையில் அவள் புரண்டு புரண்டு பட்ட வேதனைகளுடைய அந்த அர்த்தம் எனக்கு புரியாமல் போய்விட்டது. அது மட்டுமா, அவளின் கடைசி ஆசையை கூட என்னால் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டதே மஞ்சுளா, நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. ஆமா மஞ்சுளா, ஒருவேளையாவது என்னுடைய உழைப்பிலே சாப்பிட வேண்டும் என்ற என்னுடைய தாயினுடைய ஆசையை நான் நிராசையாக்கி விட்டேன் மஞ்சுளா, நிராசையாக்கி விட்டேன். நிராசையாக்கி விட்ட படுபாவி அப்பா நான், படுபாவி. விடுதலை வேணும், அம்மாவுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றுவதற்கு நான் முயற்சி செய்யவில்லையே மஞ்சுளா, முயற்சி செய்யவில்லை. சேர்ந்து போன என் மனநிலையை சீரமைப்பதற்காக ஆண்டவன் என் தாயின் உயிரையல்லவா எடுத்து விட்டான், என் தாயின் உயிரையல்லவா எடுத்து விட்டான். கலங்கினே, கதறினே, கண்ணீர் விட்டாளுதே மஞ்சுளா, கண்ணீர் விட்டாளுதே. என்னை பெற்றெடுத்த என் தாய், என் தெய்வம், என்னை வளர்த்து ஆளாக்கிய என் தெய்வம், நான் வணங்கிய என் தெய்வம் என் பக்கத்திலேயே மண்ணிலே என்னை தவள விட்டு என்றால் மண்ணோடு மண்ணாகி விட்டாலே மஞ்சுளா, மண்ணோடு மண்ணாகி விட்டாலே. அம்மாவின் இழப்பு என்னை சிந்திக்க வைத்தது. ஆலமரம் போல் எனக்கு நிழல் தந்து ஆதரவு தந்து என்னை ஆளாக்க நினைத்த என் அம்மாவின் ஆசை கடைசி காலத்தில் தன்மகன் காப்பாற்றுவான் என அவள் நம்பியிருந்த நம்பிக்கை, எல்லாவற்றுமே நான் அவளை அந்த நம்பிக்கைகளை வினரித்து விட்டேன். அந்த குற்ற உணர்வுகள் என் மீது முள்ளாக நான் செய்த தவறுகள் எல்லாம் என்னை குத்துகின்ற பொழுது நான் பட்ட வேதனை இருக்கு. நான் வேதனைகளாலே துடித்துக் கொண்டிருக்கிறேன் மஞ்சுளா, துடித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றும் அந்த வேதனை என்ற நெருப்பிலே வென்று கொண்டுதான் இருக்கின்றேன் மஞ்சுளா, வென்று கொண்டுதான் இருக்கின்றேன். செய்த தவறுக்காக பாருங்கள், நீங்கள் ஒன்று வேதனைப்பட வேண்டாம். ஆனால் இடமாட்டில் பிறந்த ஒவ்வொருவரும் உங்களைப் போல இளைஞர்களும் சிலர் வெளிநாடு சென்று பெற்றெடுத்த தாய் தந்தையின் உடன் பிறந்த சகோதரிகள் எல்லாம் மறந்து அந்நிய நாட்டிலே அளவுக்கும் அடிமைக்கும் அவஸ்தைப்படுகிறார்கள். தந்தை தாய் சகோதரிகளை இழந்து உடுக்க உடை இல்லாமல், உடுக்க உடுப்பில்லாமல், உணவில்லாமல், இருக்க இடமில்லாமல் அடைந்திருக்கிறார்கள். உதாரணமாக நீ ஏதேதோ சொல்லி
என்னை சமாதானப்படுத்த பார்க்கிற மட்டும்தான் தப்பு கிடையாது. ஆனா குற்றம் செய்த யாருமே, தவறு செய்த யாருமே தண்டனை அனுபவிச்சுத்தான் ஆகும். அப்பதான் அதை பார்த்து மற்றவங்களும் திருந்துவாங்க. செல்வம், அது நம்பிக்கை நம் தாய்நாட்டுக்கு தாய்மாருக்கு அச்சு போய்விட்டது. பெற்ற தாயை பிறந்த மண்ணை மறந்தவன் சிந்திப்பாங்களா? அவங்களும் சிந்திக்கணும், அவங்களும் திருந்தணும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இருக்கிற வீட்டையும் வீடு வைத்து தாய் சகோதரங்களின் நகைகளை விற்று வெளிநாடு போன சிலர் அங்கு மாடா கஷ்டப்பட்டு உழைச்சி அனுப்பினார். இங்க இருக்கிறவங்க கண்ணை பறிக்கும் மின்னல் வெளிச்சத்தை கொண்ட எலக்ட்ரிக் மிஷின்களில் தங்கள் பணத்தை வாரி அந்த பணத்தை வாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமா, சினிமா நடிகைகளுக்கும் பாட்டு பாடும் பாடல்களுக்கும் பரிசாக தங்கள் நகைகளையும் பணத்தையும் அள்ளி விசுக்குகிறார்களாம். அவர்களையும் சிந்திக்கவில்லை, அவர்களையும் திருந்தவில்லை. கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த பணத்தை இந்த கிராம மக்களின் முன்னேற்றத்திற்காக அவருடைய வறுமையை போக்கலாம். போக்கினால் நாளை அவர்கள் கலங்கரை விளக்கமாவார்கள். சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். வாழ்க்கையில் தரணி நின்று உயர்ந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையிலே தரணி நின்று உயர்ந்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். எனக்கு ஏற்பட்ட நிலை யாருக்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். பெற்ற தாயை காப்பாற்ற முடியாத துப்பாக்கிய